கைஸ், ஒரு முக்கியமான விஷயம். இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப சாதாரணமா நடக்குது. யாராவது பேங்கர்ஸ், அக்கௌண்டன்ட், லாயர்ஸ் இந்த வீடியோவை பார்த்தா கமெண்ட்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு கார்டுல பே பண்றப்ப எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குறாங்க அண்ட் அதுக்கு பில்லும் தர மாட்டாங்க. ஆக்சுவலி ஷாப்ஸ்ல யூஸ் பண்ற பேங்கோட பிஓஎஸ் பேமெண்ட் மிஷினுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. இதை ஷாப் தான் பே பண்ணணும், கஸ்டமர்கிட்ட வாங்கக்கூடாது. இந்த அக்ரிமெண்டோட தான் பேங்க் அவங்களோட பிஓஎஸ் மிஷினை ஷாப்ஸ்க்கு தருவாங்க. பட் சில ஷாப்ஸ்ல இதை கஸ்டமர் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பர்ச்சேஸ் பண்ற பொருளோட எம்ஆர்பி 15,000 வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட்டை நம்மளோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டுல பே பண்றப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸை கட் பண்ணிட்டு தான் ஷாப்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. அண்ட் சில ஷாப்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ரிமைனிங் சார்ஜஸை கஸ்டமர் கிட்ட வாங்குறாங்க. பட் 15,000க்கு மட்டும் தான் இன்வாய்ஸை தருவாங்க. ராம்நாட்ல ஒரு பிரபலமான ஷோரூம்ல நான் சேஃப்டி லாக்கர் வாங்கியிருந்தேன். அங்கேயும் அண்ட் இன்னொரு ஷாப்ல வீட்டுக்கு இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ் வாங்கினேன். அங்கேயும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க கிட்ட இந்த சார்ஜஸை நான் ஏன் பே பண்ணணும்னு கேட்டப்ப அண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை காட்டி 15,000க்கு பேங்க் எனக்கு இவ்வளவு தான் பே பண்ணியிருக்காங்க, ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்க தான் பே பண்ணணும்னு சொன்னாங்க. இதை எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஃபைனலா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் வந்தேன். அண்ட் இதை பத்தி லீகலா தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.